அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டுமென்று நாம் அனைவரும் விரும்புகிறோம். காலை எழும்போது, மாலை நேரத்தில், இரவு தூங்க செல்லும் முன் நாம் அல்லாவின் பாதுகாப்பில் இருக்க வேண்டுமென்று ஆசைப்படுகிறோம். ஒருநாள் அபூபக்கர் ரலி அவர்கள் நபிகள் நாயகம் அவர்களிடம் கேட்டார்கள், யா ரசூலல்லா, காலை மற்றும் மாலை நேரங்களில் நான் ஓதக்கூடிய ஒரு துவாவை எனக்கு கற்றுப் பாருங்கள். அப்போது நபிகளார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த துவா என்ன, அதன் அர்த்தம் என்ன, அதன் முக்கியத்துவம் என்ன, அதை பற்றிதான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். இந்த அழகான துவா நம்பகமான ஹதீஸ் நூலான அபூ தாவூதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நபிகளார் கற்றுத்தந்த அந்த துவா இதோ. காலையிலும் மாலையிலும் படுக்கைக்கு செல்லும்போதும் நான் என்ன கூற வேண்டும் என அபூபக்கர் ரலி கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் அவர்கள் பின்வரும் துவாவை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஃபாத்திரஸ் சமாவாத்தி வல் அர்த், ஆலிமல் கைபி வஷ்ஷஹாதா, ரப்ப குல்லி ஷைஇன் வ மலீகஹு, அஷ்ஹது அன்லா இலாஹ இல்லா அன்த, அஊது பிக மின் ஷர்ரி நஃப்சி வமின் ஷர்ரி ஷைத்தானி வஷிர்கிஹி. இதன் அர்த்தம், அல்லாவே, வானங்களையும் பூமியையும் படைத்தவனே, மறைவானதும் வெளிப்படையானதும் அனைத்தையும் அறிந்தவனே, அனைத்திற்கும் இறைவனும் அதிபதியும் நீயே. உன்னைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எனது நஃப்சின் தீங்கிலிருந்தும் ஷைத்தானின் தீங்கிலிருந்தும் அவன் வழிதவரச் செய்யும் சூழ்ச்சியிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த துவாவில் 3 முக்கியமான அம்சங்கள் இருக்கின்றன. முதல், அல்லாவின் மகத்துவம். வானமும் பூமியும் அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் என்பதை நினைவூட்டுகிறது. இரண்டாவது, தௌஹீத், ஏகத்துவம். நாம் தெளிவாக சொல்கிறோம், அல்லாவைத் தவிர வேறு யாரும் வணக்கத்திற்குரியவர் இல்லை. மூன்றாவது, பாதுகாப்பு வேண்டுதல். நாம் 2 பெரிய ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பு கேட்கிறோம். நம்முடைய நஃப்ஸ், உள்ளார்ந்த ஆசைகள், ஷைத்தானின் சூழ்ச்சி. இந்த 2ம் மனிதனை வழிதவரச் செய்யும் முக்கிய காரணங்கள். அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இந்த துவாவை உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்ளுங்கள். பின்னி, காலை சுபஹு தொழுகைக்குப் பின், மாலை அசர் அல்லது மஹ்ரிப் பிறகு, இரவு தூங்குவதற்கு முன், இந்த 3 நேரங்களிலும் இதை ஓதுங்கள். அல்லாவின் பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஜஸாக்கல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.